பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 4ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவரை எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, மலையாக தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கும் தண்ணீர் சம்பந்தமான காரியத்தை தான் பார்க்க போறோம். இந்த மலையை எப்படி ஆவியானவரோட ஒப்பிடலாம் அப்படின்னு நம்ம வசனத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். அதற்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் யோவேல் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அதுக்கடுத்து 26வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து. இந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கர்த்தர் நம்மளுக்கு மலைய ஒரு கிஃப்டாவே கொடுப்பாருங்க. இந்த முன்மாரியையும் பின்மாரியையும் தக்கபடி நம்மளுக்கு, அதாவது ரைட் டைம்ல நம்மளுக்கு கொடுத்து நம்மளோட தானியங்களை விளைய செய்வாருங்க. அப்படி அந்த தானியங்களை நிறைய செய்து நம்ம சம்பூர்ணமாக சாப்பிட்டு வாழ்றதற்கு கர்த்தர் இந்த மலையை வர்ஷிக்க பண்றாருங்க. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு தந்திருக்காருங்க. அதற்கு நம்ம 28ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காருங்க. இதுல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரை மாம்சமான யாவர் மேலே ஊற்றுவாருங்க. அப்படி அவர் நம்ம மேல ஆவியானவரை ஊற்றும் போது நம்மளுடைய காரியங்கள் எல்லாருமே துளிர்க்க செய்யுங்க. நம்ம இருதயத்துக்குள்ள வார்த்தை என்ற காரியத்தை விளைய செய்வாரு. அந்த வார்த்தை விளைந்து நம்ம சம்பூர்ணமாக ஆவிக்குரிய காரியத்துல வாழ்ந்து திருப்தி அடைய செய்யுங்க. இதுதான் மலையையும் பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறது. எப்படி அப்படின்னா, கர்த்தர் மலையை தராரு. எதுக்கு தராரு? தானியங்களை விளைய செய்யறதற்கு. தானியங்கள் எல்லாருமே வளர்றதுக்கு, அந்த செடி துளிர்க்குங்க. கர்த்தர் மலைய தாவரங்களை துளிர்க்க செய்யறதற்கும் தானியங்களை விளைய செய்யறதற்கும் கொடுத்து, அது எதற்காக அப்படின்னா நம்ம சம்பூர்ணமாக வாழ்ந்து திருப்தி அடைய. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரை எதுக்கு நம்மளுக்கு ஊற்றிருக்காரு அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில ஒரு வார்த்தை என்ற காரியம் துளிர்த்து அது கனியாக விளைந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்காருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியம் துளிர்க்க செய்யறாரு, விளைய செய்யறாரு. அதை நம்ம சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைய செய்யறாருங்க. இப்படி பரிசுத்த ஆவியானவரை நம்ம மலையாக கம்பேர் பண்ணலாம். இது கூடவே மழை வரும்போது ஒரு பிளசன்ட் ஸ்மெல் இருக்குங்க, அந்த மண் வாசனை. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரும் நம்மளிடத்துல வரும்போது நம்மளுக்குன்னு ஒரு சுகந்த வாசனை இருக்கும். நீங்க பரிசுத்த ஆவியானவரோட சேர்ந்து ஜெபிக்கும் போதோ இல்ல பேசும்போதோ இல்ல கர்த்தரை துதிக்கும் போதோ கண்டிப்பா கர்த்தர் அதை ஒரு சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளுவாருங்க. மண் வாசனை, இங்க சுகந்த வாசனை. இப்படி நம்ம ஆவியானவரோடு மலையோட கம்பேர் பண்ணலாங்க. இதுதான் முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, மலை பிளெஸ்ஸிங் மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு டிஸ்ட்ரக்ஷனாகவும் இருக்கு. மழை இது வரைக்கும் நம்ம ஆசீர்வாதம் தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அழிவை கொடுக்குமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா, ஆமாங்க. எப்படி அழிவை கொடுக்கும் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. கரெக்டான அளவுல கரெக்டான நேரத்துல நம்மளுக்கு கிடைச்சா அது கிஃப்ட். இதுவே கால தாமதமாக ரொம்ப மிஞ்சி கிடைச்சிச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு கிஃப்டாவே கிடைக்காதுங்க, அது ஒரு சாபமாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம பயிர் இடுகிறோம். அந்த பயிர் இடுகிற நேரத்தில் கரெக்டாக அந்த பயிருக்கு தேவையான நேரத்தில் மழை கிடைச்சா மட்டும்தான் அது ஆசீர்வாதம். அறுவடை காலத்தில் அந்த மழை ரொம்ப பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல அழிவு தானங்க இருக்கும். அதே போல தாங்க கரெக்டான நேரத்தில் மழை பெய்யலை அப்படின்னா அது நம்மளுக்கு பஞ்சமா போயிடும். தேவையில்லாத நேரத்துல அதிகமான மழை பெஞ்சா அது அழிவை கொடுக்குங்க. இது ரெண்டும் எப்ப நடக்கும் அப்படின்றத நம்ம பரிசுத்த ஆவியானவரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி சொல்றீங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இல்லை அப்படின்னா ஒரு பஞ்சம் ஏற்படுங்க. வார்த்தைன்ற பஞ்சம் கண்டிப்பா ஏற்படும். அன்னைக்கு உங்களுக்கு நல்வார்த்தையே கிடைக்காம இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இல்லை, நல்வார்த்தையே நம்மளுக்கு கிடைக்க மாட்டுதே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணுங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்துல இல்லை அப்படின்னா வார்த்தைன்ற பஞ்சம் வரும். அதே போலதான் மழை கரெக்டான நேரத்துல கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு பஞ்சம் வருங்க. இரண்டாவது அழிவை பத்தி பார்க்கலாங்க. தேவையில்லாத நேரத்துல பெரிய மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அது அழிவு. இன்னொரு அழிவும் இருக்குங்க. அதாவது நான் இருக்க வேண்டிய இடத்துல
வேற ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த கிளியர் பண்றதற்கு கண்டிப்பா ஒரு பெரிய மழை தேவைப்படுங்க. எக்ஸாம்பிளுக்கு வருஷம் வருஷம் சந்திக்கிற இந்த ஃப்ளட்டு தாங்க. யோசிச்சு பாருங்க. அது பெய்ய வேண்டிய நேரத்துல தான் பேஞ்சிட்டு இருக்கு. ஆனா அது இருக்க வேண்டிய இடத்துல இங்க அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல ஃப்ளட்டு வந்து மக்கள் எல்லாருமே அவஸ்தைப்படுறாங்க. அதே போல தாங்க நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த இருதயம் கர்த்தருக்கு சொந்தம். கரெக்டா? இந்த இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்கணும். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு பதிலா உலக காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் குடியிருக்கும் போது இதை வாஷ் அவுட் பண்றதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு சேதாரத்தை கொண்டு வருவாருங்க. அதே போலதான் ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், அங்க பரிசுத்தம் இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அங்க அந்நிய காரியங்கள் உள்ள இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் பெரியமலைய வர்ஷிக்க பண்ணி அந்த இடத்த அழிப்பாருங்க. ஸோ கர்த்தருடைய கோபம் ஒரு அழிவா கூட மாறுங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வேதத்திலே பார்க்கலாம். நோவா காலத்துல அவ்வளோ பெரிய மழை நம்மளுக்கு ஆசீர்வாதம் தானே. ஆனா நோவா காலத்து மழை ஒரு அழிவை தாங்க கொண்டு வந்துச்சு. ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை விட்டுட்டு அந்நிய காரியத்தை செஞ்சு கொண்டு இருந்ததுனால தான் ஒரு பெருமழைய அங்க வரவழைச்சு எல்லாத்தையுமே அழிச்சு போட்டாருங்க. ஸோ மழை ஆசீர்வாதம் தான், அழிவும் வரும். அந்த அழிவு வரும்போது நம்ம சுதாரிச்சு கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிடணுங்க. ஸோ இதுதான் இரண்டாவது காரியம். மழை வந்து ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, சாபமா இருக்கும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கிடைக்கும் போது நல்வழியில நம்ம நடந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிளெஸ்ஸிங். இல்லை அவருக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டு அந்நிய காரியங்களை உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை திருத்துவாருங்க, அழிக்க மாட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் எப்போதுமே நம்மளை அழிக்க மாட்டாரு. ஆனா திருத்துகிறதுக்கு அவர் ஸ்டெப்ஸ் எடுப்பாருங்க. அப்போ நம்ம மனம் திரும்பிடணும். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா மழை வந்து எப்போதுமே நம்மளுக்கு ஒரு ஆறுதலான காரியங்க. யோசிச்சு பாருங்க. கோடைக்கால மழை அப்படின்றது இருக்கும். அவ்வளோ உச்சி வெயில்ல இருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு மழை பெய்யும். அது எவ்வளோ ஆறுதலா இருக்கும். அதே போலதாங்க பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்போ சோர்ந்து போயிடுறோமோ ஒரு மழையாக வந்து ஆறுதல் தருவாருங்க. நீங்க ரொம்ப சோர்ந்து போய் ஏசப்பான்னு நீங்க கூப்பிடுங்களேன், பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல என்னைக்குமே இருக்காது. ஆனா அன்னைக்கு உங்களுக்காக மழை பெய்யும். நீங்க ஏதோ ஒரு காரியத்துல அழுதீங்கன்னா அந்த நேரத்துல கண்டிப்பா கர்த்தர் மழையை வர்ஷிக்க பண்ணி அந்த இடத்துல அவங்கள ஆறுதல் படுத்துறதற்கு மழையாக வருவாருங்க. ஸோ இது நிறைய பேர் உணர்ந்திருக்கலாம். என் வாழ்க்கையில நானும் உணர்ந்திருக்கேன். ஸோ கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மழையாக வருவார். எப்படி அப்படின்னா ஆறுதலாக வருவாருங்க. நிறைய இடத்துல இந்த மழை எல்லாருக்கும் ஆறுதலாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் மூன்றாவது காரியம். இன்னைக்கு நம்ம இந்த 3 காரியங்கள், முதலாவது மழை வந்து தாவரங்களை துளிர்க்க செய்யும், தானியங்களை விளைய செய்யும், அதை நம்ம சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியாக வாழுவோம். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில வருவாங்க, வார்த்தையை துளிர்க்க செய்வாங்க, அது பலன் தரும். பலன் தந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சம்பூர்ணமாக வாழ அவர் உதவி செய்வாரு. இரண்டாவது காரியம், மழை ஆசீர்வாதமான மழை மட்டும் இல்லை, அழிவு தரக்கூடிய மழை தான். எப்போ அப்படின்னா தேவையான நேரத்துக்கு மழை வரலைன்னா பஞ்சம். அதே போல பரிசுத்த ஆவியானவரோட நம்ம இல்லை அப்படின்னா வார்த்தைன்ற பஞ்சம் வந்துடும். அதுக்கடுத்து தேவையில்லாத நேரத்துல அதிக மழை வந்துச்சு அப்படின்னா அழிவு தான். தேவையில்லாத காரியங்கள் உள்ள வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை திருத்துறதற்கு சில நஷ்டங்களை கொடுப்பாருங்க. மூன்றாவது காரியம், நம்ம கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது ஒரு ஆறுதலான காரியம் மழை வந்துச்சு அப்படின்னா, அதே போலதான் கஷ்டமான நேரத்துல நம்ம அப்பான்னு கூப்பிடும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை வந்து கம்ஃபர்ட் பண்ணுவாருங்க. ஏன் அப்படின்னா நம்ம அப்பா ஒரு கம்ஃபர்ட்டருங்க. ஸோ இந்த 3 காரியத்தையும் நீங்க தியானிங்க, பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் தகப்பனே, அப்பா இந்த டே 4ல பரிசுத்த ஆவியானவர் மழையாக எங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. அப்பா நீங்க எப்போதுமே எங்களோட வாழ்க்கையில மழையாக வரும்போது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்பா. நாங்க ஏதாச்சும் ஒரு தவறுதல் பண்ணி அந்நிய காரியங்கள் எங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா எங்களை திருத்துங்க டாடி. நாங்க அலோ பண்றோம் உங்களை, எங்களை திருத்துறதற்காக தகப்பனே. நீங்க எங்களை
அவங்கள திருத்தி அப்பா மனம் திரும்ப அடையும்படிக்காக செய்யுங்க டாடி. 3வது காரியம் தகப்பனே, எப்போதுமே நாங்கள் சோர்ந்து இருக்கும்போது டாடி ஆவியானவரே அப்பா மழையாக நீங்கள் வந்திருக்கீங்கப்பா. யாருமே இல்லைன்னு சொல்லும்போது நானே உனக்காக இறங்கி வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த மழையின் மூலமாக நீங்கள் எங்களுக்கு பேசின காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த காரியங்களை ஆவியானவரே தியானித்து ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரேயரை அப்பா கேட்டு அந்த மெசேஜின் படி அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவங்களோடு கூட இருங்க. யாரும் மனுஷங்க தனிமை இல்லை, எங்கள் கம்ஃபர்டர் நீங்கள் இருக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் நீங்கள் சொல்றதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கூட இருங்க டாடி, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.